ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், டுடேஸ் லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு க்ளவுடியான வெதர் கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு மீன் சாப்பிட்லாம் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்னிங் ஹஸ்பண்ட் மீன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து வாழை மீன் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது அப்படின்றதுனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை வந்துட்டு நான் மீன் குழம்பே வச்சுட்டேன். இது ஆக்சுவலாக நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பே வச்சாச்சு. இது இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மே மாதம் மீன்பிடி தடை காலமெல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் வரதுனால ரொம்பவே எல்லா ஃப்ரெஷ்ஷுமே வரது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் முள்ளும் வந்து அவ்வளோவா இருக்காது, கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். அண்டு இந்த மாதிரி கடல் மீன் வந்து என்னோடய அத்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக நான் வந்து மீன் குழம்பு மீன் போடுறதுக்கு முன்னாடி கொதிக்கிற அந்த குழம்பை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அவங்களுக்காக சுண்டவத்தில் வந்து பொரித்து அதை வந்து அவங்களுக்கு சுண்டவத்தல் குழம்பாவே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் வந்து சைட் பை சைட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக ரசத்தோடு நாங்கள் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபிஷ் கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.